இது அகில ஊடகத்தின் இன்றைய உலக செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஆப்கானிஸ்தான் மசூதியில் நடத்தப்பட்ட குண்டுவெடிப்புக்கு IS அமைப்பு பொறுப்பேற்பு. ஜப்பான் கடற்பகுதியில் அத்துமீறி நுழைந்த அமெரிக்க போர்க்கப்பல் விமானம். இந்தோனேசியாவில் நிலநடுக்கம் 3 பேர் பலி. சொந்த விமான நிலையத்துக்கே 3 வீரர்களை அனுப்பியது சீனா, அதில் பெண் வீரர் ஒருவர். அமெரிக்க ராணுவ தலைமையகத்தில் இந்தியருக்கு முக்கிய பதவி. பில் கிளின்டன் நலமாக உள்ளார் என்றும் விரைவில் வீடு திரும்புவார் என்றும் தகவல். இந்தியாவை பாராட்டிய பைடன் அரசு, காரணம் சொன்ன நிர்மலா சீதாராமன். பாகிஸ்தானில் நடந்த தற்கொலைப்படை தாக்குதலில் தலிபான் தலைவர் ஹிபதுல்லா பலி. கடலில் காணப்பட்ட 15,000க்கும் அதிகமான குச்சிகள் கனடாவில் 1300 ஆண்டுகளுக்கு பிறகு நீடித்த மர்மம். பிரித்தானிய மகாராணிக்கே உத்தரவு பிறப்பித்துள்ள மருத்துவர்கள். சுவாரஸ்யமான தகவல் வெளியாகி இருக்கின்றது. கொலம்பியாவில் கடத்தல் கும்பலிடமிருந்து 42 அரிய வகை கடலாமைகள் மீட்பு. தொடர்பான விரிவான செய்திகள். ஆப்கானிஸ்தான் மசூதியில் நடத்தப்பட்ட குண்டுவெடிப்புக்கு IS அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது. கந்தகார் நகரில் உள்ள ஷியா பிரிவில் மசூதியில் ஏராளமானோர் தொழுகை நடத்திய போது அடுத்தடுத்து 2 குண்டுகள் வெடித்ததில் 41 பேர் உயிரிழந்ததுடன் 30க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருந்தனர். இது குறித்து டெலிகிராம் வாயிலாக IS அமைப்பினர் விடுத்த செய்திக்குறிப்பிலே, மசூதியின் முதற் தற்கொலைப்படை தாக்குதல் மசூதியின் மண்டபத்திலும், 2வது தற்கொலைப்படை தாக்குதல் மசூதியின் மையப்பகுதியில் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேபோல் கடந்த வார வெள்ளிக்கிழமையன்று குந்தூஸ் நகரிலே ஷியா பிரிவில் மசூதி மீது IS தீவிரவாத இயக்கத்தினர் நடத்திய வெடிகுண்டு தாக்குதலில் சுமார் 50 பேரும் உயிரிழந்துள்ளார்கள். ஜப்பான் கடல் பகுதியில் சுற்றித் திரிந்த அமெரிக்க கடற்படை கப்பலை ரஷ்ய கப்பல் விரட்டி அடித்திருந்தது. ஜப்பான் கடற்பகுதியிலே ரஷ்யாவும் சீனாவும் போர் ஒத்திகையில் ஈடுபட்டு வந்த வேளை, அப்போது அமெரிக்காவுடைய நாசக்காரி கப்பலான USS சாஃபி என்ற போர்க்கப்பல் அந்த பகுதியில் அத்துமீறி நுழைந்திருந்தது. இதனையடுத்து ரஷ்ய போர்க்கப்பலான அட்மிரல் ட்ரப்ஸ் அவர்கள் விரைவிலே சென்று அமெரிக்க கப்பலுக்கு எச்சரிக்கை விடுத்ததை அடுத்து அமெரிக்க போர்க்கப்பல் அங்கிருந்து சென்றது. பாலியின் வடகிழக்கில் உள்ள சிங்கராஜா பகுதியில் நிலநடுக்க மையம் கொண்டிருந்திருக்கின்றது. 10 கிலோமீட்டர் ஆழத்திலே நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கின்றது. இந்தோனேசியாவில் உள்ள பாலி தீவில் இன்று அதிகாலை நிலநடுக்கம் ஏற்பட்டிருந்தது. இது ரிக்டர் அளவிலே 4.8 பதிவாகிய வேளை, துறைமுக நகரமான பாலியினே வடக்கு கிழக்கில் உள்ள சிங்கராஜா பகுதியில் நிலநடுக்க மையம் கொண்டிருந்தது. 10 கிலோமீட்டர் ஆழத்திலே நிலநடுக்கம் ஏற்பட்டதை அடுத்து நிலநடுக்கத்தால் கட்டிடங்கள் பயங்கரமாக குலுங்கி இருக்கின்றன. அதிகாலை தூக்கி கொண்டிருந்த மக்கள் நிலநடுக்கத்தை உணர்ந்ததும் வீடுகளை விட்டு அலறியபடி வெளியே சென்றிருக்கின்றார்கள். நிலநடுக்கத்தால் ஹின்லியில் உள்ள நிலநடுக்கத்தில் சிக்கி 2 பேர் உயிரிழந்துள்ளதாகவும், ரட்ரூன் மற்றும் ஹிந்தாமணி கிராமங்களில் வீடுகள், அரச கட்டிடங்கள் இடிந்ததாகவும், கரங்காசெம் பகுதியிலே வீடு இடிந்ததில் 3 வயது சிறுமி உயிரிழந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. சர்வதேச விண்வெளி நிலையத்தை அமெரிக்காவில் நாசா, ரஷ்யா, ஜப்பான், ஐரோப்பா மற்றும் கனடா ஆகியவை இணைந்து அமைத்துள்ள வேளையிலே அங்கு விண்வெளி வீரர்களை அனுப்பி ஆய்வுகளையும் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். இதற்கிடையிலே சீனா சொந்தமான விண்வெளி நிலையத்தை அமைக்க முடிவு செய்திருந்த வேளை, இதற்கான பணிகளை மேற்கொள்ள சீன ராக்கெட்டுகள் மூலம் விண்வெளி நிலையம் அனுப்புவதற்கான தளபாடங்களை விண்வெளிக்கு சில மாதங்கள் அனுப்பி வைத்திருந்தது. கடந்த ஏப்ரல் மாதம் முதல் விண்வெளி குழுவினரை விண்வெளிக்கு சீனா அனுப்பியிருந்தது. அவர்கள் 3 மாதம் தங்கி விண்வெளி நிலையத்தை அமைப்பதற்கான பணிகளை செய்துவிட்டு பூமிக்கு திரும்பியிருந்தார்கள். இந்த நிலையில் சீனா 3 வீரர்கள் விண்வெளிக்கு மீண்டும் விண்வெளி நிலையத்திற்கு அனுப்பியிருந்தது. லாங்குமார் எப் ராக்கெட் மூலம் ஜாய் ஜியாங், வாப் ஜாப்பிங், ஜோ குவாங் பூ ஆகிய 3 வீரர்களும் விண்வெளிக்கு முதன்முறையாக சென்றிருந்தார்கள். இதில் ஒரு பெண் வீராங்கனையும் அடங்குகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். இந்த ராக்கெட் ஜுவான் ஏவுதளத்திலிருந்து நேற்று நள்ளிரவு ஏவப்பட்டிருந்தது. ஏவப்பட்ட 10 நிமிடங்களில் விண்கலம் தனியாக பிரிந்து புவிவட்ட பாதையிலே நுழைந்து விண்கலம் சுமார் 6.5 மணி நேர பயணத்திற்கு பிறகு சீனாவின் விண்வெளி நிலையத்தை வெற்றிகரமாக சென்றடைந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். இதன் இணைந்த பிறகு
3 வீரர்களும் அங்கு சென்றிருக்கின்றார்கள். 3 வீரர்களும் விண்வெளி நிலையத்துக்கான அடுத்த கட்ட பணியிலே ஈடுபடுவார்கள் என்றும் அவர்கள் 6 மாதங்கள் விண்வெளியிலே தங்கியிருப்பார்கள் என்றும் கூறப்படுகிறது. அமெரிக்க இராணுவ தலைமையகத்தில் எரிசக்தி மற்றும் சுற்றுச்சூழலுக்கான விமானப்படையின் உதவி செயலாளர் பதவியிலே இந்திய நாட்டை சேர்ந்த ஒருவர் அமர்த்தப்பட்டிருக்கின்றார். அமெரிக்க இராணுவ தலைமையகத்தின் எரிசக்தி மற்றும் சுற்றுச்சூழலுக்கான விமானப்படை உதவியாளர் பதவியை இந்திய வம்சாவளியை சேர்ந்த ரவி சௌத்ரி அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக ஜோ பைடன் அவர்கள் தகவல் வெளியிட்டிருக்கின்றார். இதை ஜோ பைடன் அவர்களை தெரிவு செய்தார் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. இவர் இதற்கு முன்பாக அமெரிக்க போக்குவரத்து துறையிலே முக்கிய பதவியில் இருந்துள்ளார் என்றும் 1993 முதல் 2015 வரை அமெரிக்க விமானப்படையிலே அதிகாரியாக பணியாற்றியுள்ளார் என்றும் கூறப்படுகிறது. C-17 ரக போர் விமானத்தில் விமானியாக உலகின் பல நாடுகளுக்கும் சென்று வந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. அமெரிக்க இராணுவ தலைமையகத்தின் எரிசக்தி மற்றும் சுற்றுச்சூழலுக்கான விமானப்படையின் உதவி செயலாளர் பதவியிலே இவர் அமர்த்தப்படுவதற்கு அந்த நாட்டின் நாடாளுமன்ற செனட் சபை ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். அமெரிக்க முன்னாள் அதிபர் பில் கிளின்டன் அவர்கள் உடல்நலக் குறைவு காரணமாக மருத்துவமனையில் நேற்று அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர் நலமாக இருப்பதாகவும் விரைவில் வீடு திரும்புவார் என்றும் மருத்துவமனை நிர்வாகம் தகவல் வெளியிட்டிருக்கின்றது. 75 வயதாகும் பில் கிளின்டனுக்கு கரோனா அல்லது மற்றொரு தீமுதி தொற்று ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கலிபோர்னியாவில் இர்வின் பல்கலைக்கழக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் வெளியிடப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இது குறித்து அவருடைய செய்தி தொடர்பாளர் ஏஞ்சல் உரோஜா அவர்கள் கூறுகையில், மருத்துவமனையில் பில் கிளின்டன் உடல்நலம் தேறி வருவதாகவும் அவர் மன உறுதியுடன் இருப்பதாகவும் தகவல் வெளியிட்டிருக்கின்றார். மருத்துவமனை நிர்வாகத்தை தொடர்பு கொண்டு பேசிய அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கிளின்டனிடமும் தொலைபேசியில் பேசி நலம் விசாரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். இதுகுறித்து ஜோ பைடன் கூறுகையில், பில் கிளின்டன் நலமாக உள்ளார் என்றும் அவருக்கு எந்தவிதமான மோசமான உடல்நல பிரச்சனையும் இல்லை என்றும் விரைவிலே வீடு திரும்புவார் என்றும் கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் கடந்த 1993 முதல் 2001 வரை அமெரிக்க அதிபராக பொறுப்பு வகித்த பில் கிளின்டன் அவர்கள் தன்னுடைய பதவிக்காலம் முடிந்ததற்கு பிறகு அடிக்கடி உடல்நலக் குறைவை சந்தித்து வருவதாகவும் தகவல்கள் கூறப்பட்டிருக்கிறது. சமீபத்தில் இந்திய அரசு மேற்கொண்ட பொருளாதார சீர்திருத்தங்களை பைடன் அரசும் அமெரிக்க கார்ப்பரேட் துறை தலைவர்களும் வரவேற்றுள்ளார்கள் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தகவல் வெளியிட்டிருக்கின்றார். அமெரிக்க சென்றுள்ள அவர் வாஷிங்டனில் நடைபெற்ற சர்வதேச நிதியம் மற்றும் உலக வங்கி நிர்வாகிகள் கலந்து கொண்ட கூட்டத்திலே கலந்து கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். இதனை அடுத்து அவர்கள் செய்தியாளரை சந்தித்த போது முன் தேதியிடப்பட்டது போல் வரி வசூலிக்கும் முறையை ரத்து செய்தது உள்ளிட்ட பல்வேறு சீர்திருத்தங்களை நேர்மறையான நடவடிக்கைகள் எனவும் அமெரிக்கா குறிப்பிட்டுள்ளதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். கார்ப்பரேட் துறை தலைவர்களும் அந்த முடிவுக்கு வரவேற்பு தெரிவித்துள்ளதாகவும் இந்த முடிவு சில காலத்திற்கு பிறகு எடுக்கப்பட்ட போதிலும் பெரும்பாலான வணிகர்கள் அதை துணிச்சலாகவும் முடிவெடுத்துள்ளார்கள் என்றும் சட்ட ரீதியாக பல கட்டாயங்கள் இருந்ததையும் தான் எடுத்துரைத்ததாகவும் அவர் கூறியிருக்கின்றார். இது மட்டுமல்லாமல் வர்த்தகத்துறை பாதுகாப்புத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற போது அமெரிக்க இந்திய உறவில் நிர்மலா சீதாராமன் முக்கிய பங்காற்றியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். கரோனா தொற்று பிறகு முதன்முறையாக நிர்மலா சீதாராமன் அவர்கள் அமெரிக்காவுக்கு சென்று சர்வதேச நிதியம் உலக வங்கி கூட்டங்கள் மட்டுமல்லாமல் 25க்கும் மேற்பட்ட இருதரப்பு கூட்டத்திலே கலந்து கொண்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. தங்கள் அமைப்பினுடைய தலைவர் ஹிபத்துல்லா அகுஸ்டா கடந்த ஆண்டு பாகிஸ்தானின் தற்கொலை தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளதாக தலிபான்கள் ஒப்புக்கொண்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. தலிபான் அமைப்பை துவங்கிய முல்லா உமர் அவர்கள் 2016 அமெரிக்க படையினரால் கொல்லப்பட்டிருந்தார். இதனையடுத்து தலிபான் அமைப்பினுடைய தலைவராக ஹிபத்துல்லா அகுஸ்டா அவர்கள் பொறுப்பேற்றிருந்தார். அவர் எப்படி இருப்பார், எங்கிருப்பார் என்ற விவரம் இதுவரை வெளியாகவில்லை. ஆப்கானில் அமெரிக்க படையினர் நடத்திய தாக்குதல் ஹிபத்துல்லா கொல்லப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியானதை அடுத்து அதனை தலிபான்கள் மறுத்திருந்தனர். இதற்கிடையே ஆப்கான் தலிபான்கள் கடந்த ஆகஸ்டில் மீண்டும் கைப்பற்றியிருந்தனர். இதனையடுத்து ஹிபத்துல்லா வெளியே வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. ஆனால் அவரை பற்றி எந்த விவரமும் வெளியாகாத நிலையிலே தலிபான் அமைப்பினுடைய மூத்த உறுப்பினரான அமித் சேக் அவர்கள் தலிபான் தலைவர் ஹிபத்துல்லா கடந்த ஆண்டு பாகிஸ்தானில் நடந்த தற்கொலை தாக்குதலிலே கொல்லப்பட்டு விட்டார் என்ற தகவலை வெளியிட்டிருக்கின்றார்.
கனேடிய மாகாணம் ஒன்றிலே 1300 ஆண்டுகளாக கடலுக்கடியிலே வெளியிலே நீட்டிக்கொண்டிருந்த குச்சிகள் குறித்த மர்மம் விலகி இருக்கின்றது. பிரிட்டிஷ் கொலம்பியாவில் வான்கூவர் தீவிலே கடல் தண்ணீருக்கு வெளியே நீட்டிக்கொண்டிருந்த ஆயிரக்கணக்கான குச்சிகள் பல ஆண்டுகளாக வரலாற்றாளர்களுக்கு பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தி வந்தது. அந்த பகுதி தண்ணீர் மட்டம் குறையும் போது கடலுக்கடியிலிருந்து 15,000க்கும் அதிகமான குச்சிகள் வெளிப்படும். தற்போது தொல்பொருள் ஆய்வாளர்கள் அவை எது என்று கண்டுபிடித்திருக்கின்றனர். அவை சுமார் 100 முதல் 1300 ஆண்டுகளுக்கு முற்பட்ட முதல் பூர்வீக குடியினரால் மீன் பிடிப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட கன்னிகள் என்று தெரிவிக்கப்படுகிறது. கேமோக் இன மக்களால் சுமார் 12,000 பேருக்கு இந்த கண்ணிலிருந்து சிக்கும் மீன்களை நம்பித்தான் வாழ்க்கையை நடாத்தியிருப்பதாகவும் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். ஆராய்ச்சியாளர்களுடைய கடும் முயற்சிக்கு பின்னர் அந்த பகுதியில் காணப்பட்ட 1,50,000 முதல் 2,000 குச்சிகளுக்கு மேலும் 300 மீன் கண்ணிகளையும் அவர்கள் கண்டுபிடித்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். இந்த குச்சிகள் இதயம் அல்லது அம்பு வடிவிலே கடலில் ஆழமற்ற இடங்களிலே பதித்து வைத்து மீன்களை அவர்கள் பிடித்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றது. மேற்கத்திய நாடுகளை சேர்ந்த புது நாடுகளை தேடி வருவோர் வர்த்தகர் முதலானோர் இந்த பாரம்பரியத்தையே பயன்படுத்தியிருந்தார்கள் என்றும் தற்போது அது மறைந்து போயுள்ளதாகவும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். பிரித்தானிய மகாராணியார் இனி மது அருந்தக்கூடாது என மருத்துவர்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். ஏற்கனவே திடீரென மகாராணியார் வாக்கிங் ஸ்டிக் காட்சியளித்ததனால் அவருக்கு என்ன ஆயிற்று என்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ள நிலையில் தற்போது மருத்துவர்கள் அவருக்கு மது அருந்த தடை என்று விதிக்கப்பட்டுள்ள செய்தியும் வெளியாகி இருக்கிறது. ஆனால் கவலைப்படும் அளவுக்கு ஒன்றுமில்லை என்றும் தற்போது மகாராணியாருடன் யார் ஒருவர் பயணிப்பதையும் பார்த்திருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. ஒரு கட்டத்தில் பிலிப்ஸ் அவர்கள் சில நேரங்களில் இளவரசி கேட், சில நேரங்களில் இளவரசர் ஹாரியினுடைய மனைவி மேகன் மற்றும் இளவரசி சோபி என பலரும் ராணியுடன் செல்வதாகவும் தகவல் வெளியாகி இருக்கின்றது. இருந்த போதிலும் அவர் வாக்கிங் ஸ்டிக் பயன்படுத்த துவங்கியிருப்பது அனைவருக்குமே ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அதற்கு அடுத்தபடியாக இனி மகாராணியார் மது அருந்தக்கூடாது என்றும் மருத்துவர்கள் உத்தரவிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். கொலம்பியாவில் கடத்தற்காரர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட அரிய வகை கடல் ஆமைகள் மீண்டும் அவற்றின் வாழ்விடத்துக்கே விடப்பட்டிருக்கின்றன. வட மாநிலமான லாங்குஜிராவில் விலங்குகளை கடத்தும் கும்பலில் இருந்து காப்பாற்றப்பட்ட 42 ஆமைகளில் 31 ஆமைகள் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளன. 11 ஆமைகள் கடத்தல்காரர்கள் சரியாக கையாளதனால் பரிதாபமாக உயிரிழந்துள்ளதாகவும் அதிகாரிகள் தகவல் வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த கடத்தல் சம்பவத்தை தொடர்புடைய 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் கடல் ஆமை இனத்தை சேர்ந்த கிட்டத்தட்ட எல்லா வகையான ஆமைகளும் அழியும் தருவாயில் இருப்பதாக WWF என்று அழைக்கப்படும் வேர்ல்டு வைட் ஃபவுண்ட் அது தகவல் வெளியிட்டிருக்கின்றது. இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி.